தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். உலக செய்திகளை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய காணொளியில் 3 செய்திகள் இருக்கின்றன. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டிகை நாட்களில் கூடாத செய்திகளை, நெகட்டிவான செய்திகளை தவிர்க்கலாம் என்று பார்த்தா வேற வழியே இல்லை. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அப்படித்தான் நடக்குது. ஒரு ஹெலிகாப்டர் விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த செய்தியை பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முதல் வடகொரியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. எங்களுடைய கிம் ஜோங் உன் இருக்கார் தானே, அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்று பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உலக மக்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மரில் இருந்து எல்லா உலக தலைவர்களுமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும். இப்படியாக உலக தலைவர்கள் எல்லோருமே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இங்கால வடகொரியாவினுடைய கிம் ஜோங் உன் இருக்கார் தானே, அவர் 2-3 போட்டோக்கள் வெளியிட்டிருக்கார், உலகமே பார்க்கட்டும் என்று சொல்லி. என்ன படங்கள் என்று சொன்னால், வடகொரியா நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து கொண்டிருக்கின்றது. அதாவது மிக பிரம்மாண்டமான அளவில் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம், எல்லாரும் பாருங்க என்று சொல்லி இப்போ படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. இந்த படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிற அந்த இடத்துல கிம் ஜோங் உன்னும் அவருடைய மகளும் போய் பார்த்துருக்கின்றார்கள், மேற்பார்வை செய்திருக்கின்றார்கள். எல்லா பணிகளும் ஒழுங்காக நடக்குதா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி. எனவே இதனுடைய எடை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய எடை 8700 டன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவ்வளோ பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பலை இப்பொழுது வடகொரியா உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்குது. எதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் இந்த படங்களை வடகொரியா வெளியிடணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் ஒரு காரணம் ஒன்று இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் எந்த நாடுகள் நீர்மூழ்கி கப்பலை உற்பத்தி செய்தாலும் அதை அமெரிக்கா கண்காணித்து கொண்டு தான் இருக்கும். அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பலை மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஆயுதங்களை எந்தெந்த நாடுகள் உற்பத்தி செய்யுது, எவ்வளவு ஆயுதங்களை பெருக்கி வச்சிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கு தெரியாமல் எந்த ஒரு நாடுமே நீர்மூழ்கி கப்பலை உற்பத்தி செய்யவே முடியாது. இப்போ பிரித்தானியாவாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், மற்றது பெரிய பெரிய நாடுகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் போது அமெரிக்காவுக்கு சொல்லி போட்டு தான் செய்வார்கள். அது அவர்களுக்கு இடையிலான அந்த ஒப்பந்தம். அந்த அடிப்படையில் தென்கொரியா இருக்குதானே, தென்கொரியா இவ்வளவு காலமும் நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்காமல் இருந்தது. ஏன்னு சொன்னால், தயாரித்தா அமெரிக்காவோட பிரச்சனைப்பட வேண்டி வரும், எனவே பேசாமல் இருப்போம் இருந்தது. பிறகு இந்த அக்டோபர் மாத கடைசியில், இந்த வருஷம் அக்டோபர் மாத கடைசியில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி போட்டார், நீங்கள் வேணுமெண்டா நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கலாம், ஒற்று பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி தென்கொரியாவுக்கு அந்த அனுமதியை கொடுத்துட்டார். அப்போ அதுக்கு பிறகு தென்கொரியா தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல் உற்பத்தியை ஆரம்பிச்சது. அப்ப தென்கொரியா நீர்மூழ்கி கப்பல் தயாரிச்சா வடகொரியா சும்மா இருக்குமா? இல்ல. அப்ப வடகொரியாட்ட ஏற்கனவே நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. இப்ப அதை விட பிரம்மாண்டமாக செய்து காட்டணும்ன்றதுக்காக இந்த ஒரு படம் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கிறிஸ்துமஸ் நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே வடகொரியாக்கும் தென்கொரியாக்கும் ஆகாது. எனவே இப்ப ஏட்டிக்கு போட்டியா நீர்மூழ்கி கப்பல்களை உற்பத்தி செய்து இன்னும் அந்த பிராந்தியத்தில் பதட்டம் அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கொரியாவுக்கு நீர்மூழ்கி கப்பலை உற்பத்தி செய்யறதுக்கான அனுமதி கொடுத்ததே ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே எங்களுடைய கவலை என்னென்று சொன்னா, அந்த 2 நாடுகளும், வடகொரியாவும் தென்கொரியாவும், முரண்பாடுகள் இருந்தாலும் அமைதியாக தான் இருக்கணும், ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக தான் இருக்கணும். பிறகு ஏட்டிக்கு போட்டியா நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து ஏதாவது சண்டையில் போய் இறங்கிடக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய ஒரு கவலையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹெலிகாப்டர் விபத்து சம்பந்தமான செய்தி. ஒரு ஹெலிகாப்டர் விபத்து ஒன்று நடந்து அதிலே 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கிறது. ஆப்பிரிக்காவினுடைய தான்சானியா நாட்டில் நடந்திருக்கிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடம் இருக்குத்தானே, அது மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம், உலக புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே மிகவும் உயரமான மலை எதன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அதுதான் கிளிமாஞ்சாரோ. கிளிமாஞ்சாரோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், சினிமா பாட்டில் எல்லாம் வந்தது, எந்திரன் படத்தில் வர ஒரு பாட்டில் எல்லாம் வந்தது கிளிமாஞ்சாரோ. அந்த உலக புகழ் பெற்ற மலை ஆப்பிரிக்காலேயே மிகவும் உயரமான மலை. அங்கே தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் 2 வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு உள்ளூர் மருத்துவர் ஒருவர், டாக்டர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதே போல ஒரு சுற்றுலா வழிகாட்டி, டூரிஸ்ட் கைடு ஒரு ஆள் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல ஹெலிகாப்டரினுடைய
பைலட் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த விபத்து நேற்று புதன்கிழமை மாலை வேளையில் இடம்பெற்றிருக்கிறது. மீட்பு பணிகள் இன்னமுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீட்பு பணிகள் வந்து மிகவும் கஷ்டமாக இருப்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் மிகவும் அடர்ந்த காடுகளை கொண்ட மலை அது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரைமட்டத்திலிருந்து 4000 மீட்டர் உயரம், 4000 மீட்டர் உயரம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 13,100 அடி உயரத்தில் தான் இந்த விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கிறது உலக புகழ்பெற்ற சுற்றுலா மையத்தில். எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை உள்ளூர் போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். தான்சானியா போலீசார் சர்வதேச ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இது வந்து விடுமுறை காலம், கிறிஸ்மஸ் விடுமுறை காலம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாடசாலை விடுமுறைகள், அலுவலக விடுமுறைகள் என்று சொல்லி உலகத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து விடுமுறையில் தான் இருப்பினோம். எனவே இந்த விடுமுறை காலம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்குது. அதாவது முன் எப்போதும் இல்லாத அளவு இந்த சீசன் வந்து, இந்த ஹாலிடே சீசன் வந்து, அதாவது 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி இந்த ஹாலிடே சீசன் வந்து அதிக அளவு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்ட சீசனாக இருக்குதாம். அதாவது அதிக அளவு விமான பயணங்கள். எவ்வளவு கேட்டீங்கன்னு சொன்னா உலகளாவிய ரீதியில் 309 மில்லியன் மக்கள் வந்து பயணம் செய்திருக்கிறார்களாம் இந்த ஒரு காலப்பகுதியில். அதாவது இந்த ஹாலிடே சீசன் எப்பயிலிருந்து எப்போ வரைக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக், முதல் வாரம் வரைக்கும், இந்த ஒரு 3 கிழமை என்று வைங்கவன். இந்த ஒரு 3 வார காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 309 மில்லியன் பேசஞ்சர்ஸ் உலகளாவிய ரீதியில் வந்து பயணத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. விடுமுறை பயணத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இதுக்கு முந்தின வருஷங்களை விட இது 4% அதிகரிப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா உலகளாவிய ரீதியில் விமான சேவைகள் எல்லாம் முடக்கப்பட்டிருந்தது. அது கட்டங்கட்டமாக படிப்படியாக இயல்பு நிலைமைக்கு வாரத்துக்கு சில காலங்கள் எடுத்து என்று சொல்லப்படுகிறது. இப்போதான் அது இயல்புக்கு வந்திருக்குது, முழுமையாக இயல்புக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுது. அதனால தான் இவ்வளவு பயணங்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி, அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான சுற்றுலா பயணிகள் எங்கே போயிருக்கணும்னு சொன்னால் சீனாவுக்கு போயிருக்கணும், அடுத்தது இந்தியா, அதுக்கு பிறகு பிரேசில், அடுத்தது மெக்சிகோ. இந்த நாடுகளுக்கு தான் போயிருக்கணும் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள். இருந்த போதிலும் கூட உலகளாவிய ரீதியில் அதிகளவு பிஸியாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட், மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது லண்டன் ஹீத்ரூ விமான நிலையம். இப்ப யூகேக்கு வாராக்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்தாலும், இந்த நாடுகளோட ஒப்படைக்குள்ள குறைவாக இருந்தாலும், லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட்டை வந்து ஒரு டிரான்சிட் நோக்கத்தில் வந்து பயன்படுத்துவார்கள் இங்க வந்து போற மக்கள். எனவே மிகவும் பிஸியான ஏர்போர்ட்டாக இந்த சீசன்ல வந்து லண்டன் ஹீத்ரூ விமான நிலையம் இருப்பதாக சொல்லப்படுது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் இந்த காலப்பகுதியில் ஏதாவது பயணத்தில் இருக்கிறீர்களா, அல்லது இனி வரும் நாட்களில் பயணம் ஏதாவது போக போகிறீர்களா, உங்களுடைய விடுமுறைகள் எப்படி போகின்றன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.